வணக்கம் நண்பர்களே. இது காதலின் மொழி. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதைய தொடங்கலாம் வாங்க. அரக்கனை ஆளும் அக்ஷரா கதையின் 22வது அத்தியாயம். மருத்துவமனையின் அமைதியான நடைபாதையை விட்டு வெளியேறிய ஆரியனின் நடைவேகத்தில் ஒருவித கொடூரமான தீவிரம் தாண்டவமாடியது. காரின் கதவை திறந்து ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்த அடுத்த நொடி காரின் என்ஜின் ஒரு பசிக்கொண்ட மிருகத்தை போல கர்ஜித்துக் கொண்டு சீறி பாய்ந்தது. அவன் நேராக சென்றது நகரின் எல்லையை தாண்டி அடர்ந்த மரங்களுக்கு நடுவே மறைந்திருந்த அவனது ரகசிய பண்ணை வீட்டிற்குத்தான். வெளியுலகத்திற்கு அது வெறும் ஓய்வு இல்லமாக தெரிந்தாலும் அதனுள்ளே அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளும் ஆயுத கிடங்கும் கொண்ட ஆரியனின் பிரத்யேக கட்டுப்பாட்டு அறை இயங்கிக் கொண்டிருந்தது. ஆரியன் கதவை திறந்து உள்ளே நுழைந்த போது அங்கே மயான அமைதி நிலவியது. அவனது நம்பிக்கைக்குரிய ஷேடோ டீம் தலைவன் கதிரும் அவனது பிரத்யேக பயிற்சி அளிக்கப்பட்ட 4 சிறப்பு படை வீரர்களும் கம்பீரமாக நிமிர்ந்து நின்று அவனுக்கு மரியாதை செலுத்தினர். அவர்களின் கண்களில் ஆரியனின் ஒற்றை கட்டளைக்காக காத்திருக்கும் விசுவாசம் சுடரவிட்டது. ஆரியன் தன் மேலங்கியை கழற்றி எறிந்துவிட்டு பிரம்மாண்ட மரமேஜையின் நடுவே விரைந்து வந்தான். தன் பாக்கெட்டில் இருந்த சிறிய பென்ட்ரைவை எடுத்து மேஜையில் இருந்த டிஜிட்டல் திரையில் பொருத்தினான். அடுத்த நொடி அந்த மேஜையின் மீது சென்ட்ரல் ஜெயிலுக்கு செல்லும் மெயின் ஹைவேயின் துல்லியமான முப்பரிமாண வரைபடம் ஒளி வெள்ளத்தில் விரிந்தது. கதிர், ஆரியனின் குரல் ஆழமான அதிர்வலைகளுடன் அந்த அறையெங்கும் எதிரொலித்தது. சட்டமும் காவல்துறையும் விக்ரம் ரத்தோட சிறைச்சு வரக்குள்ள வச்சு பாதுகாப்போம்னு நினைக்கிறாங்க. ஆனா அவனுக்கான உண்மையான தீர்ப்பு அந்த ஜெயில் சுவர்களை அவன் தொடர்றதுக்கு முன்னாடியே எழுதப்படணும். கதிர் முன்னோக்கி வந்து வரைபடத்தை கூர்ந்து பார்த்தான். சொல்லுங்க சார், நம்ம டீம் முழுசா தயாரா இருக்கு. ஆரியன் வரைபடத்தில் இருந்த ஒரு குறிப்பிட்ட வளைவை சுட்டி காட்டினான். இதுதான் பிளடி கவ். இந்த மலையடிவார வளைவுல வேன் வரும்போது அதோட வேகம் கண்டிப்பா 30 கிலோமீட்டருக்கு கீழே தான் குறையும். விக்ரமை ஏத்திட்டு வர போலீஸ் வேனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் 2 பாதுகாப்பு வாகனங்கள் வரும். நாம முதல்ல வேலையா அவங்களோட கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கை ஜாம் பண்ணணும். அவன் தன் கூர்மையான விரல்களால் வரைபடத்தில் ஒவ்வொரு புள்ளியாக நகர்த்தி கொண்டே தொடர்ந்தான். சரியா மதியம் 2:15 மணிக்கு அந்த வளைவை கடக்கும் போது நம்ம சிக்னல் ஜாமர் இயங்கும். அதே நொடியில முன்னாடி போற போலீஸ் பைலட் வாகனத்தின் டயர்களை இலக்கு வச்சு சைலன்சர் ஸ்பென்னர் மூலமா பஞ்சர் பண்ணணும். வாகனம் நிலை தடுமாறி நிற்கும். அந்த சில நொடி குழப்பம்தான் நமக்கான நேரம். சார், கூட வர்ற காவலர்களுக்கு ஏதாச்சும் அசம்பாவிதம் ஆச்சுன்னா கேஸ் இன்னும் பெருசாகும் என்று கதிர் லேசான எச்சரிக்கை உணர்வுடன் சுட்டிக்காட்டினான். ஆரியன் அவனை ஒரு தீர்க்கமான பார்வையால் ஊடுருவினான். அவனது விழிகளில் அசுரத்தனமான சாணக்கியத்தனம் மிளர்ந்தது. அததான் நானும் விரும்புறேன் கதிர். நம்ம இலக்கு விக்ரம் ரத்தோர் மட்டும்தான். உயிரை காக்கும் கடமையில் இருக்கிற எந்த ஒரு நல்ல காவலரின் ரத்தமும் இங்க சிந்தக்கூடாது. அவங்கள சில நிமிடங்கள் மயக்கமடைய வைக்கிற நாக் அவுட் கேஸ் மட்டுமே பயன்படுத்தப்படணும். காவலர்கள் சுயநினைவிழந்து சாய்வதற்குள்ள வானின் பின்கதவை உடைச்சு விக்ரம மட்டும் வெளியேற்றுக்கணும். ஆரியன் சற்று இடைவெளி விட்டு தன் கரங்களை மேஜையின் மீது பலமாக ஊன்றி கதிரின் கண்களை ஆழமாக பார்த்தான். இந்த ஒட்டுமொத்த ஆபரேஷனும் வெறும் 90 நொடிக்குள்ள முடிஞ்சாகணும். நாம அங்கிருந்து வெளியேறும் போது விக்ரம் ரத்தோர் அந்த வேன்ல இருந்ததற்கான எந்த ஆதாரமும் இருக்கக்கூடாது. சட்டத்தின் பிடியிலிருந்து அவன் தொப்பியோடி விட்டதாதான் உலகம் நினைக்கணும். ஆனா அவன் வந்து சேர வேண்டிய இடம் என் கைக்குள்ள. அவனது ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு தளபதியின் கூர்மையும் பழிவாங்கும் அசுரனின் ஆக்ரோஷமும் கொப்பளித்தன. திட்டத்தின் துல்லியத்தையும் ஆரியனின் அசைக்க முடியாத தீர்க்கத்தையும் கண்ட கதிரும் அவனது வீரர்களும் விரைப்பாக தலைவணங்கினர். கட்டளை நிறைவேற்றப்படும் சார். கதிரின் குரலில் வீரம் கொப்பளித்தது. பண்ணை வீட்டில் ஷேடோ டீமின் துல்லியமான திட்டத்தை வகுத்து கொடுத்த பிறகு ஆரியன் தன் கருப்பு நிற சொகுசு காரில் ஏறி நேராக தன் பிரம்மாண்ட பங்களாவை நோக்கி விரைந்தான். கடந்த 2 நாட்களாக கண்ணிமிக்காமல் சொட்டு நீரும் அருந்தாமல் அக்ஷராவிற்காக தவித்துக் கொண்டிருந்த ஆரியனின் உடலும் மனதும் உச்சக்கட்ட களைப்பில் இருந்தன. ஆனால் அவனது அசுரத்தனமான மன உறுதி அவனது சோர்வை வெளியில் காட்டிக் கொள்ளவில்லை. நேராக தன் அறைக்கு சென்றவன் உடைகளை கழற்றி எறிந்துவிட்டு குளியலறைக்குள் நுழைந்தான். சடசடவென கொட்டிய சுடுநீரின் அடியில் நின்றபோது அவனது திசைநார்கள் மெல்ல தளர்ந்தன. நெற்றியில் இருந்தும் தோள்களில் இருந்தும் வழிந்தோடிய நீர் அவனது உடலில் இருந்த களைப்பை மட்டுமின்றி மனதில் இருந்த கொந்தளிப்பையும் சற்று தணிப்பது போல் இருந்தது. தலையை களைத்து முகத்தை கழுவிவிட்டு ஒரு புது மனிதனை போல புத்துணர்ச்சியுடன் வெளியில் வந்தான். அவன் கண்கள் இயல்பாகவே அரை மூலையில் இருந்த அக்ஷராவின் ஆடைகள் நிறைந்த பிரம்மாண்ட அலமாரியின் மீது விழுந்தன.
மெதுவான காலடிகளுடன் அந்த அலமாரியின் அருகில் சென்று அதன் கதவுகளை மென்மையாக திறந்தான். அங்கே வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த அவளது சேலைகளும் உடைகளும் அக்ஷராவின் மெல்லிய நறுமணத்தை சுமந்து கொண்டு அவனை வரவேற்பது போலிருந்தன. மருத்துவமனையின் அந்த வெளிரிய நோயாளி உடை அக்ஷராவிற்கு அந்த பயங்கரமான கடத்தல் சம்பவத்தையும் அவளது ஆழ் மனதில் புதைந்திருந்த இருண்ட நினைவுகளையுமே மீண்டும் மீண்டும் நினைவூட்டும் என்பதை அவனது கூர்மையான மூளை சட்டென உணர்ந்தது. இனி அவ கண்ணுல பயத்தோட ஒரு துடி நிழல் கூட படரக்கூடாது என்று மனதிற்குள் முணுமுணுத்தபடி அவளது அலமாரியை ஆராய்ந்தான். அவளுக்கு மிகவும் பிடித்தமான, உடலுக்கு எந்த விதமான அசௌகரியத்தையும் தராத மிருதுவான பருத்தி ஆடை ஒன்றை மிகவும் கவனமாக தேர்ந்தெடுத்தான். அவளது மெல்லிய உள்ளாடைகள், கைக்குட்டைகள் என ஒவ்வொன்றையும் ஒரு தாய் தன் குழந்தைக்கு தேர்ந்தெடுப்பதை போன்ற அளவற்ற கவனத்தோடும் காதலோடும் தேர்ந்தெடுத்து ஓர் நேர்த்தியான பயண பையில் பேக் செய்து கொண்டான். அக்ஷராவின் ஆடைகளை தன் கரங்களில் ஏந்தியிருந்த அந்த நொடிகணங்களில் எதிரிகளை சுட்டரிக்கும் அந்த கொடூரமான அசுரன் முற்றிலும் மறைந்து தன் மனைவியின் மீதான எல்லைகளற்ற காதலில் உருகும் ஒரு சராசரி கணவன் மட்டுமே அங்கே நின்றிருந்தான். பையின் ஜிப்பை மூடி தோளில் மாட்டியபடி மீண்டும் அக்ஷராவை நோக்கிய பயணத்திற்காக புத்துணர்ச்சியோடும் கம்பீரத்தோடும் அறையை விட்டு வெளியேறினான் ஆரியன். மருத்துவமனையின் குளிரூட்டப்பட்ட அந்த தனிமை பிரிவின் கனமான கதவை மென்மையாக தள்ளி திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான் ஆரியன். அறையின் ஒரு ஓரத்தில் இருந்த பிரம்மாண்டமான படுக்கையில் அக்ஷரா மயக்க மருந்தின் தாக்கத்தால் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்க, அவளது கட்டிலின் அருகே சிறிய நாற்காலியில் சோகமே உருவாய் அமர்ந்திருந்தாள் அவனது ஒரே தங்கை ரித்விகா. அன்னையின் முகத்தையே கலங்கிய கண்களுடன் விரித்து பார்த்து கொண்டிருந்த அவளது முகத்தில் தூக்கமின்மையும் தவிப்பும் அப்பட்டமாக தெரிந்தன. ஆரியன் தன் கம்பீரமான காலடிகளுடன் உள்ளே வந்து தான் கையோடு எடுத்து வந்திருந்த ஆடைகள் அடங்கிய பையை அருகே இருந்த மேஜையின் மீது வைத்தான். அவனது காலடி சத்தத்தை கேட்டு திடுக்கிட்டு நிமிர்ந்த ரித்விகா அண்ணனை கண்டதும் சட்டென எழுந்தாள். ரித்து. ஆரியன் அவள் அருகே வந்து அவளது சோர்ந்த முகத்தை பார்த்து தன் கரங்களால் அவளது தலையை அன்போடு கோதினான். அவனது குரலில் தாய்மை கலந்த கனிவு நிறைந்திருந்தது. காலையில இருந்து நீ எதுவுமே சாப்பிட்டிருக்க மாட்டதா? முகம் எல்லாம் அப்படியே வாடி போய் கிடக்கு. முதல்ல நீ டிரைவர் கூட வீட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. அப்புறம் வழக்கம் போல காலேஜுக்கு கிளம்பு. அக்ஷராவுக்கு தேவையான மாற்று உடைகளை நானே வீட்டுக்கு போய் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இனி அவளை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். அண்ணன் சொன்னதை கேட்டதும் ரித்விகா உடனே மறுப்பாக தலையசைத்தாள். அவளது கண்களில் லேசாக கண்ணீர் ததும்பியது. இல்லன்னு, நான் எங்கேயும் போக மாட்டேன். அண்ணி இந்த நிலைமையில படுத்து கிடக்கும் போது நான் எப்படி பொறுப்பு இல்லாம காலேஜுக்கு போவேன்? உங்களையும் எல்லாத்தையும் ஒரே ஆளா நின்னு சமாளிக்க முடியாதுன்னு. அன்னைக்கு நான் பக்கத்துல இருக்கணும். நான் இங்கேயே இருந்து உங்களுக்கு துணையா சப்போர்ட்டா இருக்கேன்னா பிளீஸ் என்று தன் பிடிவாதத்தை வெளிப்படுத்தினாள். ஆரியன் மெல்லிய பரிவான புன்னகை ஒன்றை சிந்தி அவளது இரு தோள்களையும் தன் பலமான கரங்களால் பற்றி பிடித்து கொண்டான். அவளது விழிகளை நேருக்கு நேராக பார்த்தபடி மிக நிதானமாக பேசத் தொடங்கினான். ரித்து, அன்னைக்கு இப்போ எந்த ஆபத்தும் இல்லடா. டாக்டர் வித்யா சொன்ன மாதிரி அவளுக்கு இப்போ தேவைப்படுறது முழுமையான ஓய்வும் அமைதியும் மட்டும்தான். நீயே இப்படி சாப்பிடாம தூங்காம இங்கேயே கவலையோட உட்கார்ந்து இருந்தா அக்ஷரா கண்விழிச்சு பார்க்கும்போது உன்னோட இந்த நிலைமையை பார்த்து இன்னும் தான் மனசு கஷ்டப்படுவா. தன்னாலதான் எல்லாரும் கஷ்டப்படுறாங்களோன்னு குற்ற உணர்ச்சி அடைவா. அவன் அவளது கன்னத்தை தட்டி குரலில் அன்பான அழுத்தத்தை கூட்டி தொடர்ந்தான். நீ எப்பவும் போல தைரியமா காலேஜுக்கு போயிட்டு இயல்பா இருந்தாதான் அக்ஷரா முழிக்கும் போது அவளுக்கும் ஒரு பெரிய மன அமைதியும் ஆறுதலும் கிடைக்கும். என் தங்கச்சி எனக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு உனக்கு உன் படிப்பும் முக்கியம். அண்ணன் சொல்ற வார்த்தையை தட்டுவியா நீ? கிளம்புடா ரித்து. ஆரியனின் அந்த அன்பான கண்டிப்பும் வார்த்தைகளில் இருந்த நியாயமும் ரித்விகாவின் பிடிவாதத்தை தளர்த்தின. அண்ணனின் பேச்சை எப்போதும் மீறாதவள் இப்போதும் வேறு வழியின்றி மெல்ல தலையசைத்தாள். சரிங்க அண்ணன், நீங்க சொல்றபடியே செய்யறேன். ஆனா அண்ணி முடிச்சதும் எனக்கு உடனே போன் பண்ணணும், சரியா என்று கட்டளையிடுவது போல கூறிவிட்டு மேஜை மேலிருந்த தன் பையை எடுத்து தோளில் மாற்றிக்கொண்டு அரைகுறை மனதுடன் அறையை விட்டு வெளியேறி கல்லூரிக்கு கிளம்பினாள் ரித்விகா. கல்லூரி வளாகத்தின் நடுவே கம்பீரமாக வீற்றிருந்த அந்த பழமையான அரச மரத்தின் அடர்ந்த நிழலில் கால்கள் ஓய்வெடுக்க மறுக்க அங்குமிங்கும் பதற்றத்துடன் உலாத்தி கொண்டிருந்தான் கார்த்திக். கல்லூரி தமிழ் மன்றத்தின் தலைவனான அவனது முகத்தில் எப்போதும் குடிகொண்டிருக்கும் அந்த அமைதியும் கவிதை களங்கமின்மையும் மறைந்து தாங்க முடியாத கவலையும் தவிப்பும் அப்பியிருந்தன. கையில் வைத்திருந்த குறிப்பேட்டில் ஏதோ எழுத முயல்வதும் அடுத்த நொடியே அதை மடித்து பாக்கெட்டில் திணித்துவிட்டு தன் போனின் திரையை பார்ப்பதுமாக அவனது நொடிகள் யுகங்களாக நகர்ந்து கொண்டிருந்தன.
கடந்த 3 நாட்களாக ரித்விகாவின் போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. அவனிடமிருந்து சென்ற நூற்றுக்கணக்கான குறுஞ்செய்திகள் எந்த பதிலும் இன்றி அந்த சூனியத்தில் உறைந்து கிடந்தன. அவளுக்கு என்ன ஆச்சோ, வீட்டுல ஏதாச்சும் பிரச்சனையா, உடம்புக்கு எதுவும் முடியாம போயிருச்சோ என 1000 கேள்விகள் அவனது மூளையை தின்று கொண்டிருந்தன. அவள் இல்லாத இந்த 3 நாட்களில் அவன் எழுதிய கவிதைகள் எல்லாம் வரிகளற்று போயின. அவன் உண்ட உணவில் சுவையில்லாமல் போனது. அவனது உறக்கம் இரவுகளோடு தொலைந்து போனது. கார்த்திக்! காற்றை கிழித்து கொண்டு வந்த அந்த மெல்லிய காந்த குரல் கேட்டதும் கார்த்திக் சட்டென திடுக்கிட்டு திரும்பினான். எதிரே கடந்த 3 நாட்களாக தன் உலகத்தையே இருளடைய செய்துவிட்டு தன் நினைவுகளோடு மட்டுமே வாழ வைத்த அவனது ஆருயிர் காதலி ரித்விகா நின்றிருந்தாள். அவளை கண்ட அந்த நொடிகணத்தில் கார்த்திக்கிற்கு வார்த்தைகள் தொண்டை குழியிலேயே அடைத்துக் கொண்டன. அவனது கண்கள் அகல விரிந்து ஸ்தம்பித்து நின்றாள். அவளது முகத்தை பார்த்ததும் தான் அவனுக்கு மூச்சே சீரடைவது போலிருந்தது. ஆனால் அடுத்த நொடியே அவனது நெஞ்சில் தேங்கியிருந்த தவிப்பெல்லாம் கட்டுக்கடங்காத செல்ல கோபமாகவும் அளவு கடந்த காதலாகவும் உருமாறி அவனது முகத்தில் படர்ந்தது. வேகமாக அவளை நோக்கி அடியெடுத்து வைத்து வந்தவன் அவளது பிஞ்சு கரங்களை பற்றி அவளது விழிகளை ஆழமாக பார்த்தான். ரித்து, எங்கடி போன? 3 நாளா போன் சுவிட்ச் ஆஃப், மெசேஜுக்கும் பதில் இல்ல. எனக்கு இங்க உயிரே போயிடுச்சு தெரியுமா? கார்த்திக்கின் குரலில் செல்ல கோபமும் அளவு கடந்த தவிப்பும் வெளிப்பட்டன. கார்த்திக்கின் பதற்றமான கேள்விகளை கேட்டு அவனது கண்கள் ததும்பியிருந்த கண்ணீரை கண்ட ரித்விகாவின் நெஞ்சில் ஒரு மெல்லிய பாரமும் அதே சமயம் அளவு கடந்த நெகிழ்ச்சியும் பொங்கியது. தன் காதலனின் தவிப்பை உணர்ந்தவளாய் அவன் அருகே மேலும் ஒரு அடி நெருங்கி வந்து அவனது சுருங்கிய முகத்தை பார்த்து மெல்ல புன்னகைத்தாள். அவளது கைகள் தன்னிச்சையாக உயர்ந்து அவனது பதற்றத்தை தணிப்பது போல அவனது கை விரல்களை மென்மையாக கோர்த்து கொண்டன. சாரிடா கார்த்திக், உன்னை இப்படி தவிக்க விட்டுட்டேன்னு எனக்கு புரியுது. வீட்டுல அன்னைக்கு திடீர்னு உடம்பு ரொம்ப முடியாம போயிடுச்சுடா. அவங்கள அவசரமா ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க வேண்டியதா போச்சு. அண்ணி பக்கத்திலேயே இருந்து பாத்துக்கிட்டதால போனை கூட சார்ஜ் பண்ணவோ எடுத்து பார்க்கவும் முடியாத சூழ்நிலை. அதாண்டா உன்கிட்ட பேசவே முடியல. உன்னை மன்னிச்சிருடா. ரித்விகாவின் குரலில் இருந்த அந்த உண்மையான வருத்தமும் அவளது கண்களில் இருந்த சோர்வும் கார்த்திக்கின் நெஞ்சில் இருந்த கோபத்தை அடுத்த நொடியே பனி போல உருக்கியது. அவன் அவளது கரங்களை மிகவும் மென்மையாக தன் இரு கைகளுக்குள்ளும் பொத்தி பிடித்து தன் நெஞ்சோடு சேர்த்து கொண்டான். அவளது விரல்கள் அவனது வேகமான இதய துடிப்பை உணர்ந்தன. கார்த்திக் அவளது வாடிய முகத்தையும் களைப்புற்ற விழிகளையும் ஆழமாக பார்த்தபடி தழுதழுத்த குரலில் பேசத் தொடங்கினான். உனக்கு ஒன்னும் இல்லடி, அதுவே எனக்கு போதும் ரித்து. ஆனா உன்னை பார்க்காம உன் குரலை கேட்காம இருந்த இந்த 3 நாளும் என் பேனாவுல ஒரு வரி கவிதை கூட வரலடி. வார்த்தைகள் எல்லாமே செத்து போன மாதிரி ஆயிடுச்சு. கவிதை எழுத உட்கார்ந்தா உன் முகம் மட்டும்தான் என் மனசுல வந்து நிற்கும். நீ என் பக்கத்துல இல்லாத ஒவ்வொரு நொடியும் எனக்கு ஒவ்வொரு யுகமா நரகமா நகர்ந்துச்சுடி. அவனது அந்த ஆழமான பரிசுத்தமான காதல் வெளிப்பாடு ரித்விகாவின் இதயத்தில் ஒரு அழகான பூகம்பத்தை உருவாக்கியது. அவளது மனதில் கடந்த சில நாட்களாக அந்நிய நிலைமையால் உறைந்திருந்த பயமும் சோகமும் அவனது இந்த ஒற்றை வார்த்தையில் கரையத் தொடங்கின. தன் வெட்கத்தை மறைக்க முயன்றவளாய் புருவங்களை லேசாக உயர்த்தி குறும்புடன் அவனை பார்த்தாள். அப்படியா? நம்ம கல்லூரி தமிழ் மன்ற தலைவருக்கு என் மேல இவ்ளோ காதலா? நான் இல்லைன்னா தமிழ் மன்றமே இயங்காதோ என்று மெல்லிய சிரிப்புடன் கேட்டாள். கார்த்திக் அவளது குறும்புத்தனமான கேள்வியை கேட்டு மெலிதாக புன்னகைத்தான். அவளது கரங்களை இன்னும் கொஞ்சம் இறுக்கமாக பற்றி பிடித்துக் கொண்டு அவளது விழிகளில் தன் விழிகளை பதித்து உடனுக்குடன் தன் மனதிலிருந்து பொங்கி வந்த கவிதை ஒன்றை மிக மெல்லிய காந்த குரலில் முணுமுணுத்தான். வார்த்தைகள் தொலைந்த என் கவிதைகளுக்கு உன் புன்னகையே முகவரி. நீ இல்லாத 3 நாட்கள் என் மூச்சுக்காற்றும் எனக்கு முகவரி அற்றதே. அந்த அரச மரத்து காற்று அவர்களின் காதலை வாழ்த்துவது போல மெல்ல வீசியது. கார்த்திக்கின் கவிதையை கேட்ட ரித்விகாவின் கண்கள் நெகிழ்ச்சியில் ததும்பின. அவளது கன்னங்களில் லேசான சிவப்பு படர வெட்கத்துடன் தன் தலை சாய்த்தாள். அண்ணியின் ஆபத்தான சூழ்நிலையால் கடந்த சில நாட்களாக அவளது மனதை அழுத்தி வந்த பெரிய கனமும் பயமும் கார்த்திக்கின் இந்த அசைக்க முடியாத காதலிலும் அரவணைப்பிலும் பனி போல முற்றிலும் விலகி மறைந்தது. அதே நேரத்தில் நகரின் மத்திய பகுதியில் வானத்தை முட்டி நிற்பது போல கம்பீரமாக வீற்றிருந்தது ஏஜே குரூப் நிறுவனத்தின் பிரம்மாண்ட தலைமை அலுவலகம். பொதுவாக கார்ப்பரேட் உலகின் முடிசூடா மன்னனான ஆரியன் ஜெகநாத்தின் காலடி சத்தம் கேட்டாலே அந்த 30 அடி உயர கண்ணாடி மாளிகையே அதிரும். ஊழியர்கள் அனைவரும் இராணுவ ஒழுக்கத்தோடு சுறுசுறுப்பாக இயங்குவார்கள். ஆனால் இன்று ஆரியன் மருத்துவமனையில் தன் மனைவியின் அருகிலேயே இருப்பதால் அவனது சிம்மாசனம் காலியாக கிடந்தது.
அந்த பிரம்மாண்டமான கம்பெனியின் ஒட்டுமொத்த பொறுப்புகளையும் கோடிக்கணக்கிலான வர்த்தக முடிவுகளையும் ஆரியனின் நம்பிக்கைக்குரிய பர்சனல் அசிஸ்டன்டான சந்தோஷ் தன் ஒற்றை தோள்களில் சுமந்து கொண்டிருந்தான். ஆரியனின் தனிப்பட்ட உயர் மேலாளர் அறையில் மேஜை முழுக்க ஃபைல்கள் மலை போல குவிந்து கிடந்தன. லேப்டாப் திரையில் பங்கு சந்தையின் ஏறுமுக இறங்குமுக வரைபடங்கள் சிகப்பும் பச்சையுமாய் படபடவென மின்னிக் கொண்டிருந்தன. சந்தோஷ் தன் சொகுசு நாற்காலியில் அமர்ந்து 2 கரங்களாலும் தன் தலையை பலமாக பிடித்துக் கொண்டு அமர்ந்திருந்தான். அவனது கண்கள் தூக்கமின்மையால் சிவந்திருந்தன. அன்றாட நிறுவனத்தின் கோடிக்கணக்கிலான ஃபைல்கள் என அவனை நாலாபுரம் இருந்தும் பிரஷர் பிழிந்தெடுத்துக் கொண்டிருந்தது. சார் இல்லாதப்போ இந்த ஒரே நாள்ல இவ்ளோ பிரச்சனையா? இது எப்படிதான் சார் தனியால தினமும் அசால்ட்டா கையாள்றாரோ என்று மனதிற்குள் முணுமுணுத்தபடி தன் சட்டை புத்தான்களை லேசாக தளர்த்தி விட்டு ஒரு நீண்ட பெருமூச்சை வெளிப்படுத்தினான் சந்தோஷ். அந்த நொடிகணத்தில் பிரம்மாண்ட கண்ணாடி அறையின் கதவு சாஃப்ட் கிளிக் என்ற மெல்லிய ஒளியுடன் லேசாக திறக்கப்பட்டது. கையில் ஆவி பறக்கும் சுடுசுட காஃபி கப்புடன் உள்ளே அடியெடுத்து வைத்தாள் திவ்யா. ஏஜே குரூப் நிறுவனத்தின் மிகவும் சுறுசுறுப்பான அதே சமயம் துல்லியமான நிர்வாக அதிகாரிகளில் அவளும் ஒருத்தி. வெளியில் பார்ப்பவர்களுக்கு அவள் எப்போதும் வேலையில் கவனமாக இருக்கும் ஒரு தொழில்முறை அதிகாரி மட்டுமே. ஆனால் அந்த அதிநவீன அலுவலகத்தின் கண்ணாடி சுவர்களுக்குள்ளே வாழும் யாருக்கும் தெரியாத ஒரு ஆழமான ரகசியம் இருந்தது. சந்தோஷும் திவ்யாவும் கடந்த 2 வருடங்களாக யார் கண்ணிலும் படாமல் மிக ரகசியமாக ஆழமாக காதலித்து வருகிறார்கள். அறைக்குள் நுழைந்த திவ்யா முதலில் தன் பின்னே கதவு சரியாக மூடிக்கொண்டதா என்பதை உறுதி செய்து கொண்டாள். கதவின் வெளிப்பக்க கண்ணாடி திரையை பிரைவசி மூடிற்கு மாட்டிவிட்டு சுற்றிலும் யாரும் இல்லை என்பதை தன் கூர்மையான பார்வையால் ஒரு முறை சரிபார்த்து கொண்டாள். அவளது முகத்தில் இருந்த அந்த அதிகாரப்பூர்வ பாவனை மறைந்து ஒரு காதலியின் அலாதியான கனிவும் குறும்பும் குடியேறியது. மெதுவான காலடிகளுடன் சந்தோஷின் மேஜையை நெருங்கியவள் ஆவி பறக்கும் காஃபி கப்பை அவனது லேப்டாப்பிற்கு அருகே மென்மையாக வைத்தாள். ஃபைல்களுக்குள் மூழ்கியிருந்த சந்தோஷ் நிமிர்வதற்குள் திவ்யா மேஜையின் மீது லேசாக சாய்ந்து நின்று தன் மிருதுவான கைவிரல்களால் சந்தோஷின் சுருங்கியிருந்த நெற்றி நரம்புகளை மிக மென்மையாக வருடிவிட்டாள். அவளது நறுமணமும் அந்த மென்மையான தொடுதலும் சந்தோஷின் பாதி அழுத்தத்தை அப்போதே உறிஞ்சி எடுத்தது போலிருந்தது. என்ன சார், வழக்கத்தை விட இன்னைக்கு ரொம்பவே டென்ஷனா இருக்கீங்க போல. பாஸ் இல்லாத ஒரே நாள்ல ஏஜே குரூப்போட மொத்த பாரமும் உங்க தலைமையில விழுந்துருச்சா என்று காதலனுக்கே உரித்தான செல்ல கிண்டலுடன் மெல்லிய குரலில் கேட்டாள். சந்தோஷ் ஒரு நீண்ட பெருமூச்சை வெளிப்படுத்தியபடி தன் கண்களை மூடி சாய்ந்தான். அவளது கரத்தை லேசாக பற்றி தன் கன்னத்தோடு இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். அவளது விரல்களின் கதகதப்பு அவனது மனதிற்கு பெரிய ஆறுதலை தந்தது. ஆரியன் சார் பக்கத்துல இல்லாதப்போதான் திவ்யா புரியுது, இந்த பிரம்மாண்ட சாம்ராஜ்யத்தை அவ தினமும் எப்படி தனியா தன் தோள்கள்ல தாங்கிட்டு இருக்காருன்னு. ஷேர் மார்க்கெட் பிரச்சனை, கிளைண்ட் பிரஷர், ஃபைல் அப்ரூவல்னு தலை வெடிச்சிடும் போல இருக்குடி. எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு என்றான் களைப்புற்ற குரலில். திவ்யாவின் நெஞ்சில் அவனது சோர்வை பார்த்து ஒரு மெல்லிய பரிவு தோன்றியது. அவன் அருகிலிருந்த நாற்காலியை இழுத்து போட்டு அவனுக்கு மிக அருகில் சாய்ந்து அமர்ந்தாள். மேஜையில் இருந்த காஃபி கப்பை எடுத்து அவனது கைகளில் திணித்தாள். முதல்ல இந்த சூடான காஃபியை குடிங்க சந்தோஷ், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. ஆரியன் சார் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நீங்க காப்பாத்தணும்னா முதல்ல நீங்க அமைதியா இருக்கணும் என்று அன்போடு அறிவுறுத்தினாள். சந்தோஷ் அந்த சூடான காஃபியை ஒரு மடக்கு பருகியபடி அவளை பார்த்தான். ஆனால் திவ்யாவின் முகத்தில் லேசான கவலை கோடுகள் படர்ந்திருப்பதை அவனது கூர்மையான கண்கள் சட்டென கண்டுபிடித்தன. திவ்யா, உன் மூஞ்சியே சரியில்லையே, என்னாச்சு? ஆபீஸ்ல ஏதாச்சும் பிரச்சனையா என்று வினவினான். திவ்யா தன் கைகளை கூப்பிக்கொண்டு ஒரு சிறிய தயக்கத்திற்கு பிறகு அவனை கூர்ந்து பார்த்தாள். உங்களுக்கு ஆபீஸ்ல கம்பெனி பிரச்சனை ஓடிட்டு இருக்கு சந்தோஷ். ஆனா எனக்கு வீட்டுல அதை விட பெரிய ஒரு தனிப்பட்ட பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. சந்தோஷ் லேசாக புருவம் உயர்த்தினான். என்ன பிரச்சனைடி? வீட்டுல ஏதாச்சும் விசேஷமா என்று குழப்பத்துடன் கேட்டான். திவ்யா தன் கையில் இருந்த பேனாவை லேசாக திருப்பியபடி ஒரு பெருமூச்சோடு அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவளது விழிகளில் லேசான பதற்றமும் காதலனுக்கே உரித்தான ஆதங்கமும் போட்டியிட்டன. எங்க வீட்டுல எனக்கு தீவிரமா வரன் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க சந்தோஷ். அம்மா தினமும் போன் பண்ணி கல்யாணத்துக்கு பயங்கரமா பிரஷர் பண்றாங்க. பொண்ணுக்கு வயசாயிட்டே போகுது, வர்ற சொந்தத்துல நல்ல வரன் வந்திருக்குன்னு சொல்லி போட்டோ அனுப்பிட்டே இருக்காங்க. நீ எப்பதான் எங்க வீட்டுல தைரியமா வந்து பேச போற? உன்னால முடியலன்னா சொல்லு, நானாவது ஆரியன் சார் கிட்ட நம்ம விஷயத்த சொல்லி நம்ம கல்யாணத்தை பேசி முடிக்க ஹெல்ப் பண்ண கேட்கவா? திவ்யா ஆரியன் சார் என்ற பெயரை குறிப்பிட்ட அடுத்த நொடி சந்தோஷின் கையில் இருந்த காஃபி கப் லேசாக நடுங்கியது. அவன் முகத்தில் அப்பட்டமான பீதி படர்ந்தது. ஐயோ திவ்யா, தயவு செஞ்சு இப்போதைக்கு ஆரியன் சார் கிட்ட எதையும் சொல்லாதடி, லூசு மாதிரி பேசாத. சந்தோஷ் குரலை உயர்த்த முடியாமல்
அதே சமயம் பதற்றத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறியபடி அவளது கரங்களை இறுக பற்றி கொண்டான். சார் இப்போ அக்ஷரா மேடத்தோட அந்த நிலைமையை நினைச்சு மனசுக்குள்ள மிகப்பெரிய புயலை வச்சுட்டு அலையிறாரு. வெளியே கம்பீரமா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள நொறுங்கி போயிருக்காருடி. இந்த சூழ்நிலையில போய் நம்ம லவ் விஷயத்த பேசி அவரோட கவனத்தை சிதறடிக்க கூடாது. கொஞ்சம் டைம் கொடு திவ்யா. அக்ஷரா மேடம் முழுசா குணமானதும் பழையபடி பங்களாவுக்கு திரும்பினதும் நானே நேர்ல போய் சாரு காலில் விழுந்தாவது நம்ம காதலை சொல்லி சம்மதம் வாங்குறேன். சந்தோஷ் அவளது விழிகளை ஆழமாக பார்த்து நம்பிக்கையான குரலில் தொடர்ந்தான். ஆரியன் சார் மனசு வச்சா உங்க வீட்டுல இருக்கிற எதிர்ப்பெல்லாம் ஒரு தூசு மாதிரி பறந்து போயிடும். நம்ம கல்யாணத்தை உலகமே வியக்கிற அளவுக்கு அவரே முன்னாடி நின்று நடத்தி வைப்பாரு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருடி பிளீஸ். சந்தோஷின் அந்த பரிதாபமான பயம் கலந்த முகத்தை பார்த்ததும் திவ்யாவிற்கு அடக்க முடியாமல் சிரிப்பு பொங்கி கொண்டு வந்தது. கம்பெனியின் கோடிக்கணக்கிலான டீல்களை ஒற்றையாளாக சமாளிக்கும் தன் காதலன் தன் பாசின் பெயரை கேட்டதும் இப்படி பாசத்தோடும் பயத்தோடும் பதறுவது அவளுக்குள் ஒரு அழகான நெகிழ்ச்சியை தந்தது. அவள் தன் மெல்லிய உதடுகளை மடித்து சிரித்தபடி, சரி சரி, சும்மா உங்களை சோதிச்சு பார்க்கதான் அப்படி சொன்னேன், அதுக்காக இப்படியா பயந்து நடுங்குவீங்க என்று செல்லமாக கடிந்து கொண்டாள். பின்பு எழுந்து நின்றவள் சுற்றிலும் யாரும் கவனிக்கவில்லை என்பதை மீண்டும் ஒரு முறை உறுதி செய்து கொண்டு மேஜையின் மீது லேசாக குடிந்து சந்தோஷின் கன்னத்தில் செல்லமாக கிள்ளிவிட்டாள். பயப்படாதீங்க என் செல்ல பாஸ், ஆனா அக்ஷரா மேடம் சீக்கிரம் குணமாகணும்னு நானும் வேண்டிக்கிறேன். அதே சமயம் ரொம்ப லேட் பண்ணாம சீக்கிரம் உங்க சார்கிட்ட விஷயத்த சொல்லி ஆகணும், புரியுதா என்று அன்பான கட்டளையிட்டு புன்னகைத்தாள். தன் கரிய கூந்தலை பின்னுக்கு ஒதுக்கியபடி வெளியில் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராதவாறு மீண்டும் அந்த கம்பீரமான ஆபீஸ் எக்ஸிகியூட்டிவ் பாவனைக்கு மாறி மெல்ல அறையை விட்டு வெளியேறினாள் திவ்யா. அவளது அந்த நறுமணமும் சிரிப்பும் அறையில் எஞ்சி இருக்க சந்தோஷின் மனதில் இருந்த பெரிய பாரம் விலகி உதடுகளில் ஒரு அழகான காதலனின் புன்னகை அரும்பியது. ஆரியன் வகுத்த அந்த 90 நொடிகள் பிளடி கர்வ் ஆபரேஷன் திட்டம் திட்டமிட்டபடி துல்லியமாக நிறைவேறுமா அல்லது விக்ரம் ரத்தோரின் சதிவலை வேறு ஏதேனும் ஆபத்தை நோக்கி அவர்களை தள்ளிவிடுமா? கார்த்திக் ரித்விகாவின் காதலும் சந்தோஷ் திவ்யாவின் காதலும் ஆரியனின் ஆசிர்வதிக்கப்பட்ட சம்மதத்தை பெறுமா அல்லது புயலுக்கு பின் பிறக்க போகும் புதிய புயல் இவர்களின் காதலையும் சோதிக்குமா? இந்த ஸ்டோரியோட கண்டினியூஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.